நிறைய பேருக்கு அந்த மூக்கடைப்பு இருக்கும். அது இருக்கும் பொழுது ஒற்றை தலைவலி ஏற்படும், சைனஸ் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், நடக்க முடியாது. இரவு தூங்கும் பொழுது தூக்கம் நன்றாக வராது. அந்த மூக்கடைப்பு இருக்கனால வாய் வழியாக சுவாசிப்பாங்க. அப்போ வாய் வழியாக சுவாசிக்கும் பொழுது நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, இதயம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குரிய அப்படின்னாலே நாசி துவாரங்கள் நன்றாக இயங்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாசி துவாரம். வலது நாசி, இடது நாசி. அதில் எந்த ஒரு அடைப்பு இருக்கக்கூடாது. அதில் அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் நமது நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கும். அப்போ வலது நாசி, இடது நாசி அடைப்பில்லாமல் வாழ்வதற்குரிய எளிமையான யோக முத்திரை பயிற்சிகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகாவாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலைமுதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாசி துவாரங்களில் அடைப்பு இருக்கக்கூடாது. ரைட் நாசி, லெஃப்ட் நாசில் நிறைய பேருக்கு அந்த மூக்கு அடைப்பு இருக்கும். அது இருக்கும் பொழுது ஒற்றை தலைவலி ஏற்படும், சைனஸ் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், நடக்க முடியாது. இரவு தூங்கும் பொழுது தூக்கம் நன்றாக வராது. அந்த மூக்கு அடைப்பு இருக்கனால வாய் வழியாக சுவாசிப்பாங்க. அப்போ வாய் வழியாக சுவாசிக்கும் பொழுது நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, இதயம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குரிய அருமையான பயிற்சிகள். நுரையீரலை திடப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நாசி துவாரங்கள் நன்றாக இயங்கும். வலது நாசி, இடது நாசி. ஒன்று சூரியக்கலை, இன்னொன்று சந்திரக்கலை. ஒன்று வெப்பம், ஒன்று குளிர்ச்சி. அது ரெண்டும் சமமாக அடைப்பில்லாமல் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாசிகள் அடைப்பில்லாமல் வாழ்வதற்குரிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம பார்க்க இருப்பது, நம்ம இன்றைக்கு பிராங்கியல் முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு சேரில் 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. முதல்ல மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த பிராங்கியல் முத்திரைக்கு போவோம். மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரலுக்கு கீழே வச்சுக்கோங்க. கட்டை விரலும் நடி விரலும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மூக்கடைப்பு உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும்.
இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ள எடுத்து வலதுலேயே மூச்சை வெளியே விடுங்க 10 டைம்ஸ். இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டே லைட்டாக பின்னாடி சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 செகண்ட். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி ஒவ்வொருவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகாக அந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். கண்கள் நன்றாக இயங்கும். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கேட்ராக்ட் பண்ணுறது, கிட்ட பார்வை, தூர பார்வை, ஸ்பெக்ஸ் போடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. லிவருக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.